ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆறுமுகத்தோட தங்கச்சி காயத்ரி ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க. பைரவி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, உன்னை வந்து பார்த்துட்டு போன மாப்பிள்ளையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதே நேரத்தில் மாறன் சம்பத் ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவங்கள நான் வேறு மாதிரி டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அதிரடியாக பைரவி இன்றைக்கி பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகாவோட தம்பி எசக்கி வந்து அவங்க செஞ்சு வச்ச மாதிரி அந்த ரவுடிங்கெல்லாம் வந்து இப்போ அந்த அதாவது வந்து சம்பத் இருக்காங்களா அவங்கள வந்து கத்தியால் குத்துறாங்க, மேலே மூஞ்சி எல்லாம் மூடிடுறாங்க. அதனால் அவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஆறுமுகம்னு நினச்சிக்கிறாங்க. டே ஆறுமுகம் விட்றா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க கத்தியால் குத்தி போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வீட்டில் பார்த்தா பைரவி ரூமில் துணி மடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆறுமுகம் வராரு. அவரோட உடம்புல அந்த சட்டையெல்லாம் ரொம்ப அழுக்கு சேராக இருக்குது. அதை பார்த்துமே யார் கூட சண்டை போட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் வயக்காட்டில் வலிக்கி விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆறுமுகம் அங்கேருந்து கிளம்புறாரு. இல்லை உன்னை பார்த்தா சண்டை போட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பைரவி அப்பையிலேருந்தே சந்தேகப்படுறாங்க. மறுபடியும் இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க சம்பத்தை காட்டுறாங்க. ரோட்டில் அப்படியே கிடக்குறாங்க. இப்போ மாறன் அந்த மிலிட்ரிக்கார் அவர் வந்து காரில் வராரு. வந்து பார்த்துட்டு என்னாச்சு ஏதுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஆறுமுகம் தான் அவனை நீ சும்மா விடாத அப்படிங்கும்போது காரில் தூக்கி போட்டு அவங்கள கிளம்பிடுறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஆறுமுகத்தோட முதுகில் காயம் போட்டிருக்கு. அதாவது கீழே விழும்போது கல் குத்தி இருக்க மாட்டிருக்கு. அதுக்கு மருந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு கை எட்டல. பார்த்தா இப்போ பைரவி வந்து மருந்து போடுற மாதிரி இருக்குது. குட்டியாக ரொமான்ஸு ஒரு மாதிரி சந்தோஷம் ஜாலியாக இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது அது கனவுன்னு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பைரவி நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. முதுகில் காயம் இருக்கிறத பார்த்தா நீ யார் கூடயே சண்டை போட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு போயிடுறாங்க. நான்லாம் யார் கூடயும் சண்டை போடல, எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தெல்லாம் நான் மீற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகம் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே மருதாணி போட்டு உட்காந்துருக்காங்க. ஐஸுக்கு வந்து மகா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த காயத்ரி அப்படியே கண் கலங்கி உட்காந்துருக்காங்க. சும்மா இருப்பாங்களா? உடனே பார்த்தா நீ நினச்ச மாதிரிலாம் உனக்கு கல்யாணம்லாம் நடக்காது, ஏன்னா மாறனும் சம்பத்தும் பேசுனதுனால அந்த மாப்பிள்ளை வேறு ஊருக்கு ஓடி போயிருப்பாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பைரவி வந்து இப்போ காயத்ரிக்கு ஆறுதல் சொல்லி, நீ கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ நினச்ச மாதிரி அந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இப்போ கைக்கு மருதாணிலாம் போட்டு விட்றாங்க. மருதாணி போடுறத நம்ம பப்ளி பாய் ஆறுமுகம் அப்படியே நின்று பார்த்துட்டு ஒரு ரொமான்ஸ் சாங் போடுறாரு. பார்த்தா அன்னபூர்ணி வந்து கூப்பிட்றாங்க. அது கூட தெரியல. ஒரு மாதிரி கிண்டல் கலாட்டாவாக போய்கிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் இங்கே வந்து ஆறுமுகம் வந்து எனக்கு மருதாணி போட்டு விட பைரவி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு கையிலலாம் போட முடியாது, முகத்தில் வேணால் தடவி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் மூமெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தா வெளியில் போலீஸ் வருது. அந்த சஞ்சய் அவங்க வராங்க. இப்போ அவங்க வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி தானே பேசுவாங்க. இப்போ பார்த்தா ஆறுமுகத்தை கூப்பிட்டு வா போகலாமா, மாமியார் வீட்டுக்கு போகலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னன்னா இப்போ உன் தங்கச்சி கல்யாண விஷயத்தில் பிரச்சனை பண்ணதுனால இந்த சம்பத்தை குத்தி போட்ட அதுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, வா போகலாங்கும்போது ஆறுமுகம் சொல்கிறாரு நான் காட்டில் தான் இருந்தேன் அப்படிங்கும்போது, இல்லை நீ தான் செஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா பைரவி அந்த விஷயத்தை அப்படியே மனசுக்குள்ளார மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறாங்க. அப்போ ஆறுமுகம் தான் இந்த வேலை செஞ்சுருப்பாங்க, ஏன்னா உடம்புலலாம் அடிபட்டுருந்துச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மொத்தத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆறுமுகம். இப்போ சிவா வந்து என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. இருந்தாலும் போலீஸ் கேட்கல. இப்போ இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஆறுமுகத்திட்ட அன்னபூர்ணி கேட்குறாங்க, நீ செய்யலை இந்த வேலை? இல்லைம்மா நான் அதெல்லாம் எதுவுமே செய்யலை, நான் வயலில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஆறுமுகத்தை ரொம்ப திமிராக பார்த்தோம்னா அந்த சஞ்சய் வந்து கூட்டு வெளியில் போயிட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன்ல பைரவி, இப்போ பாரு கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறான் பாரு, உன் வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் என்னமோ இறக்கப்பட்டு பேசுகிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை போலீஸ் ஜீப்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆறுமுகம் செம்ம கோவத்தோடு போகிறாரு. இங்கே வீட்டில் இருக்கவங்களாம் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன அதிரடியான ப்ரோமோ வருது, எப்படி கதையை கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.